இந்த வீடியோவில் நமக்கு பிஜிடிஆர்பியோட சிலபஸில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கு இல்லையா. அதில் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் நிறைய தியரி ஓரியன்டாக இருக்கும், ப்ராப்ளமேட்டிக் ஓரியன்டாக இருக்கும். ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மல்டிபிள் ஆக்சஸ் மோரர்லெஸ் தியரி பேஸ்டு தான். நம்ம இப்போ பார்ப்போம். மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னும் போது நமக்கு அந்த ஒரு சென்டென்ஸ் அந்த வேர்ட்லேயே தெரியுது இல்லையா. மல்டிபிள் மெம்பர்ஸ் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ண ஒரு டிவைஸ் ஆர் திங். இதையும் மல்டிபிள் மெம்பர்ஸ் அட் அ டைமில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் மல்டிபிள் ஆக்சஸ். அதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்டிஎம்இ, சிடிஎம்ஏ, டிடிஎம்ஏ, மொத்தம் 3 விதமான மல்டிபிள் ஆக்சஸ் இருக்கு. இந்த மூணுமே என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எஃப்டிஎம்ஏ. வாட் இஸ் எஃப்டிஎம்ஏ? எஃப்டிஎம்ஏவோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். எஃப்டிஎம்ஏவோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இந்த மாதிரி அப்ரிவேஷன் பேஸ்டு கொஸ்டினும் நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆச்சு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். அது எந்த யூனிட்லேருந்து ஒன்றா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க அப்ரிவேஷன்ஸை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற மெட்டீரியல்லையும் ஒரு ஒரு யூனிட்கான அப்ரிவேஷன் தனியாக ஒரு டேபிளர் காலம் அந்த யூனிட்கான எண்டில் போட்டு கொடுத்துருப்போம். அது எல்லாமே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே போதும். சரிங்களா? எஃப்டிஎம்ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு தியரி இப்போ பார்ப்போம். எஃப்டிஎம்ஏ இஸ் எ டைப் ஆஃப் சேனலைசேஷன் ப்ரோட்டோகால். திஸ் பேண்ட்வித் இஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ். இதுதான் இதில் இம்பார்ட்டண்டான ஒன். ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் அப்படின்றதால இது ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. Each station is allocated a band to send data, and that band is reserved for particular station for all the time. இது என்ன அப்படின்னா நீங்கள் தியரட்டிக்கலாக இப்படி படித்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே தியரி நீங்களே ஃபார்ம் பண்ண முடியும். அங்கே கொடுக்கறத நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் கொடுக்குற கொஷின்ஸ். எஃப்டிஎம்ஏ அப்படின்னா என்னென்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எஃப்எம் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? எஃப்டிஎம்ஏக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எஃப்எம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் எஃப்எம், பிக் எஃப்எம், அலோ எஃப்எம், இந்த மாதிரி வேரியஸ் எஃப்எம்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃப்எம்க்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா. 93.5, 96.2, 108.4, இந்த மாதிரி ஒவ்வொரு எஃப்எம்மே தனி ஃப்ரீக்வன்சிஸ் கொடுக்குறாங்க இல்லையா. அதுதான் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் எஃப்எம்க்கு 93.5 அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் அவங்க இதோ பாருங்க, allocated a band to send data and band is reserved for particular station for all the time. அந்த 93.5ன்றது எனி டைம் 24/7 அந்த ஃப்ரீக்வன்சி சூரியன் எஃப்எம் தான். அதில் அவங்க எந்த டைமில் வேணால் டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூமே அவங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஃப்ரீக்வன்சிஸ் பிரித்து கொடுத்துட்றப்ப எனி டைம் அவங்க அவங்களோட ஒர்க்ஸை பார்க்க முடியும். இதுதான் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது டிடிஎம்ஏ. டிடிஎம்ஏனா டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இதுவும் ஒரு அப்ரிவேஷன். இதையே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிடிஎம்ஏனா டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இதோட தியரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டிடிஎம்ஏ இஸ் ஏ சேனலைசேஷன் ப்ரோட்டோகால் இன் விச் bandwidth of channel is divided into various stations on time basis. இதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வன்சியில் பார்த்தோம். டிவைடட் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸாக இதை டிவைட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் வேரியஸ் ஸ்டேஷன்ஸை டைம் பேசிஸில் டிவைட் பண்ணுறாங்க. There is a time slot given to each station. The station can transmit data during that time slot only. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம் அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறப்ப நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ டிடிஎம்ஏக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸில் ஷோலாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் டிவி வச்சுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ இருக்குது, குக் வித் கோமாளின்னு இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் ஷோஸ் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு ஷோக்குமே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. இந்த டைம் ஸ்லாட்டில் இந்த ஷோ ரன் ஆகலாம், அடுத்த டைம் ஸ்லாட்டில் இந்த நாடகம் ரன் ஆகும், இந்த டைம் ஸ்லாட்டில் இந்த நாடகம் ரன் ஆகும் இருக்கு இல்லையா. அதுதான் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே ஒரு ஒரு டைம் ஸ்லாட் பிரித்து கொடுக்குறாங்களே. அந்த டைம் ஸ்லாட்டில் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகலாம், ஆனால் அடுத்த இன்னொரு டைம் ஸ்லாட்டுக்கு அது வரக்கூடாது. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைம் பேசிஸில் பிரிச்சிடுறாங்க. அந்த ஸ்டேஷன் கேன் டிரான்ஸ்மிட் டேட்டாவை டிரான்ஸ்மிட்டோ ரிசீவ்லாம் எப்போ பண்ண முடியும்னா அந்த டைம் ஸ்லாட்டில் மட்டும்தான்.
நம்ம எக்ஸாம்பிள் வச்ச மாதிரினா இப்போ குக் வித் குமாரின்னு ஒரு ஷோ இருக்குன்னா அது 9:30க்கு நைட்டில் தான் வந்து ரன் ஆகணும். அது மற்ற டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த டைமில் அந்த ஷோவில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ என்னன்னா டிடிஎம்ஏனா டைம் பேஸ்டில் பிரிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எஃப்டிஎம்ஏ. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸுமே அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இதில் என்னன்னா ஒரே ஃப்ரீக்வன்சியில் தனித்தனி டைம் ஸ்லைட் கொடுத்துருவாங்க. எஃப்எம் வச்சே சொல்லணும் அப்படின்னா இப்போ சூரியன் எஃப்எம் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா 9 to 10 வந்து பழைய சாங்ஸு, 10 to 11 வந்து நியூ சாங்ஸ், இந்த மாதிரி பிரித்து ஷோ நடத்துவாங்க இல்லையா, அதுதான் வந்து டிடிஎம்ஏ. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது சிடிஎம்ஏ. சிடிஎம்ஏனா கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இதுவும் வந்து ஒரு அப்டிவேஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட மெட்டீரியலே லாஸ்ட்டில் டேபிள் காலம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ தியரி பார்ப்போம். இன் சிடிஎம்ஏ ஆல் த ஸ்டேஷன்ஸ் கேன் டிரான்ஸ்மிட் டேட்டா simultaneously. It allows each station to transmit the data over entire frequency all the time. இதில் எந்த ஒரு டைமுமே வந்து பிரிக்கல. ஃப்ரீக்வன்சி மாதிரியே ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மாதிரியே இதில் எனி டைம் வந்து நம்ம இந்த டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். மல்டிபிள் சைமல்டேனியஸ் டிரான்ஸ்மிஷன் ஆர் செப்பரேட்டட் பை யூனிக் கோட் சீக்வன்ஸ். இதுதான் இதோட மெயின் பாயிண்ட். ஈச் யூசர் இஸ் அசைன் டு எ யூனிக் கோட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்டிஎம்ஏல யூனிக்யூவான ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, டிடிஎம்ஏல யூனிக்யூவான டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ சிடிஎம்ஏ அப்படின்னா என்னன்னா யூனிக்கு கோடு கொடுத்துருவாங்க. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு. நம்ம மொபைல் வச்சுருக்கோம், ஒரு சிம் கார்டு வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோன்னு வச்சுப்போம். ஜியோன்ற நெட்ஒர்க்கில் நீங்கள் ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் எனி டைம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த நம்பர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இதே ஃபோன் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது இல்லையா, அதுதான் வந்து யூனிக்யூ கோட். அந்த கோடை வச்சு நீங்கள் 24 ஹவர்ஸுமே உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் கால் பேசிக்க முடியும், ரிசீவ் பண்ணிக்க முடியும், மெசேஜ் அனுப்ப முடியும், எல்லாமே வந்து பண்ண முடியும். அதுதான் வந்து கோட் டிவிஷன். ஜியோன்ற ஒரே நெட்வொர்க் தான், ஆனால் அதுக்குள்ள வேரியஸ் யூனிக் கோட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுத்துருக்காங்களே, ஒவ்வொரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். சரிங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்ஸ் பற்றி பார்த்தோம். எஃப்டிஎம்ஏ, டிடிஎம்ஏ, சிடிஎம்ஏ ஒன்றுக்கான அப்ரிவேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதோட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். எஃப்டிஎம்ஏனா ஃப்ரீக்வன்சி பேஸில் பிரிப்பாங்க, டிடிஎம்ஏனா டைம் பேசிஸில் பிரிப்பாங்க, சிடிஎம்ஏனா யூனிக் கோட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கான கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதை நம்ம திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கும் போது ஈஸியாக வந்து எப்போ நம்ம இந்த டிடிஎம்ஏ பார்த்தாலும் நமக்கு வந்து ஷோ, குக் வித் கோமாளி, பிக் பாஸ் அப்படின்ற ஞாபகம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கான்செப்டோட கனெக்ட் ஆயிடும். சிடிஎம்ஏ அப்படின்னு வரும்போது சிம் கார்டு, மொபைல் நம்பர்னு வரும்போது நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து எஃப்டிஎம்ஏ அப்படின்னா சூரியன் எஃப்எம், பிக் எஃப்எம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே வந்து அதோட கனெக்ட் பண்ணி கான்செப்டையும் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் ஆக்சஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வேறு வேறு கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.